ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வாஷி வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அவங்க அம்மா நேரா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்க நம்ம பெரிய பையனுக்கும் கல்யாணத்தை பண்ணிடுறது தான் இப்ப கரெக்டா இருக்கும். ஆனா வீட்ல பாருங்க எத்தனை பொண்ணுங்களை கூட்டு வந்து வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது ஏதாவது நல்ல மரியாதை இருக்கிற குடும்பத்தோட பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு ஓகே சொல்லுவாளா? முதல்ல இவனை திருத்தணுங்க. அப்பதான் அடுத்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு நம்பி கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா பாக்குறாரு. அம்மா, எப்ப பாரு உன் பையன் பண்ற தப்பெல்லாம் சரின்னு சொல்லி என்கிட்ட பேசிட்டு இருப்ப. இன்னைக்கு என்ன அதிசயமா உன் பையனை எதிர்த்து பேசிட்டு இருக்க? குடும்பத்துக்கு சாதகமா பேசுற. உன் பையனை செல்லம் கொடுத்து கெடுத்ததே நீதானே அப்படின்னு சொல்ல, நமக்கு இருக்கிற ஒரே பையன், அதனால கொஞ்சம் செல்லம் கொடுத்திருப்பேன். அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? இதுக்கு மேல அப்படியே விட்டா நம்ம குடும்பத்தோட பரம்பரை என்ன ஆகுறது? சீக்கிரமா ஒரு நல்ல பெரிய குடும்பத்து பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணணும். அதுக்கும் முன்னாடி இவங்க பண்ற அட்டூழியத்தெல்லாம் கொஞ்சமாவது தட்டி கேட்கணும்னு அவங்க அம்மா சொல்றாங்க. பரவாயில்லையே, வாஷிய பார்த்து பேசினதுக்கு அப்புறமா நீ இவ்வளவு மனசு மாறி இருக்க. அந்த புள்ள கல்யாணத்துக்கு அப்புறமா ரொம்ப திருந்திட்டா போல அப்படின்னு சொல்ல, அது என்னவோ கரெக்ட் தானே அவங்க அம்மாவும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நான் நல்ல பொண்ணா தேடுறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. வாஷி வீட்ல வெளியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணுங்க பாத்து இல்ல அப்படின்னு சிரிச்சுட்டே போயிட்டு இருக்காங்க. வாஷியோட அசிஸ்டன்ட் பாக்குறா. ஏண்டி மேடம் படுத்திருக்குது தெரியல, எதுக்கு கெக்க பிக்கன்னு சிரிக்கிறீங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறா. வாஷி உடனே, நீ முதல்ல கத்தாம இரு, யார பத்தி பாத்தியா பாத்தியான்னு கேட்டுட்டு இருக்கீங்கன்னு வேலைக்கார பொண்ணுங்க கிட்ட கேட்க, காவலுக்கு வீட்டுக்கு புதுசா ஆளுங்க வந்திருக்காங்க. அதுல ஒரு பையன் சும்மா ஜம்முன்னு இருக்கான். அந்த மாதிரி ஒரு காவலுக்கு இருக்கிற பையனை நான் அதுவரை பார்த்ததே இல்ல. அவன்லாம் நாடகத்திலே நடிக்க போலாம் அப்படின்னு அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? அவ்வளவு அழகா ஒரு பையன் வந்திருக்கானா? எனக்கே பார்க்கணும் போல இருக்கேன்னு வாஷி சொல்லிடுறா. உடனே அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்றா, என்ன பண்றீங்க? யாரா இருந்தாலும் நம்ம ஈலான் மாஸ்டர் முன்னாடி கொஞ்சம் சுமாரா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, வாஷி உடனே சச்சா அத பத்தி நான் சொல்ல வரல அப்படின்னு சமாளிக்கிறா. அப்போ உடனே வேலைக்கார பொண்ணு, மாஸ்டருக்கு பர்த்டே, நம்ம என்ன பண்ண போறோம், இன்னும் 10 நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல அப்படின்னு சொல்ல, வாஷி பாத்துட்டு இருக்கா. அப்படிதான் போன ஜென்மத்துல அந்த பர்த்டே வந்தப்போ ஈலான் கூடவே சீவுவும் வந்துட்டான் ரூம்க்கு. அப்படி வந்தப்ப அப்பதான் முதல் தடவையா மூயாவை பார்த்துட்டு ரெண்டு பேரும் காதல்ல விழுந்தாங்க. இப்போ அது நடக்கிற நாள் வந்துருச்சா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. ஈலானோட அம்மா ஈலான் பிறந்த அன்னைக்கே இறந்து போயிருக்காங்க. அதனால ஈலான் குட்டி வயசுல இருந்தே பர்த்டே எதுவும் செலிப்ரேட் பண்றதே இல்ல. பர்த்டேனாலே உங்க அம்மாவோட நினைவு பலகை எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துக்குவானா. அப்படி ஒரு தடவை அவன் உட்காந்துருக்கும் போதுதான் அந்த இடத்துக்கு ஒரு சின்ன பொண்ணு வரா. ஏன், உனக்கு பர்த்டேன்னு கேள்விப்பட்டேன், வெளியே எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க, நீ ஏன்பா கோயிலே உட்காந்துட்டு இருக்க, செலிப்ரேட் பண்ணலையான்னு கேட்க, என் அம்மா நான் பிறந்த கொஞ்ச நேரத்துல இறந்து போயிட்டாங்க, நான் எப்படி என் பிறந்த நாள கொண்டாட முடியும், என்னால முடியாதுன்னு சொல்ல, நல்லது செய்யறதுக்கு நிறைய இருக்கு, உங்க அம்மாவை ஞாபகமா இருப்பாங்கல்ல, அதுக்காக அவங்களுக்காக சில நல்லதெல்லாம் நீ செய்யணும்னு கூட்டு போயிடுறா. அந்த குட்டி பையனை கையை பிடிச்சு வெளியே கூட்டு போய் புடிச்சு வச்சிருக்கிற மீனெல்லாம் ஆத்துக்குள்ள விடுறது, இன்னும் நிறைய ஜாலியா விளையாடுறது அப்படின்னு ஈலானை கூட்டிட்டு அந்த பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கா. ஈலான் முதல் முறையா அவன் பர்த்டேல ஹாப்பியா இருந்துட்டு இருக்கான். அந்த குட்டி பொண்ணு கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கான். உன் பேர் என்னன்னு கேட்க, தெரியாதவங்க கிட்ட பேர்லாம் சொல்லக்கூடாதுன்னு அந்த பொண்ணு சொல்றா. முகத்தையும் காட்ட மாட்டேன், என் முகத்துல தழும்பு ஒண்ணு இருக்குன்னு அவ சொல்லிடுறா. ஈலான் அவனோட டோக்கன் எடுத்து கொடுத்து, ஒரு வேலை என்ன பாக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த கோவில்ல வந்து இந்த டோக்கனை காட்டு, என்கிட்ட கூட்டு வந்துருவாங்கன்னு சொல்ல, நான் போயிட்டு வரேன்னு குட்டி பொண்ணு அங்க இருந்து ஓடுறா. இந்த பொண்ணுதான் மூயா போல. ஆனா வாஷி அது தான் தான் அப்படின்னு எப்படியாவது ஈலான கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல போய் சொல்லி ஈலான் கூட ஒண்ணு சேர்ந்திருக்கா. அப்புறம் தான் நம்ம ஈலானும் அவ்வளவு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. நான் மட்டும் அந்த பொண்ணுதான் சொல்லிட்டு ஈலான் கிட்ட பேசாம இருந்திருக்க காலத்துக்கு என்ன கூட்டு போயிருக்கலாம். சத்தியமா அப்படி வாயை திறந்திருக்க மாட்டேன், ஹிஸ்டரியையும் மாத்தி இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், எப்படி மாத்த போறேன்? ஆனா கண்டிப்பா அன்னைக்கு சீவு கூட வந்தான், மூயாவை பார்த்துட்டு காதல்ல விழுந்தான். அப்படி இருக்கும்போது இப்ப என் மேல ஏற்கனவே சீவு ரொம்ப கொலை வெறியில இருந்துட்டு இருக்கான், பயமா இருக்கு. அவங்க ரெண்டு பேரையும் கோத்து விட்டுறதுக்கு இது ஒரு கரெக்டான சமயமா இருக்கும். ஓகே, பர்த்டேக்கு விருந்துக்கு தேவையானதெல்லாம் நம்ம செய்யலாம். அது மட்டும் இல்லாம அதான் ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி கொடுத்தாருல ஈலான், அதை வெளியே எடுக்க சொல்லுங்க அப்படின்னு வாஷி சொல்லிடுறா. அப்பாடா, இப்பயாவது உங்க புருஷன் வாங்கி கொடுத்ததை வெளியே எடுக்க உங்களுக்கு மனசு வந்திருக்கே அப்படின்னு அங்க வேலைக்கார பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. பர்த்டே நாளும் வந்துருது. ஈலான் கிட்ட நம்ம வாஷியோட வேலைக்கார பொண்ணு போயிட்டு, இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே விருந்து ரெடியா இருக்கு, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட, இல்ல நான் என் பர்த்டேவை செலிப்ரேட் பண்றது இல்லன்னு ஈலான் சொல்றான். பர்த்டேவை செலிப்ரேட் பண்றது இல்லையா? ஆனா இதுக்காக 10 நாளா வாஷி மேடம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல, ஈலானுக்கு நோ சொல்லவும் மனசு இல்ல. சரி ஓகே வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். நீ கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு ஈலான் நேரா கிளம்பி சீவோவை பார்க்க தான் போறான். போற வழியிலே மூயாவை பாக்குறான். அவ பாட்டுக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறா. கிளம்பி போயிடுறான். இங்க வீட்டுல விருந்துக்கு எல்லாமே ரெடி ஆயிடுது. சாப்பாடு என்னென்னலாம் நம்ம ஈலானுக்கு பிடிக்குமோ பார்த்து பார்த்து செய்ய சொல்லியிருக்கா. ஈலான் அங்க நேரா கிளம்பி சீவுவை பார்க்க போயிருக்கான். சீவு ஏதோ சின்சியரா பேசும்போது கூட ஈலானோட கவனம் எல்லாம் வேற ஏதோ யோசனையாவே இருக்கு. என்னாச்சு, இன்னைக்கு உனக்கு பர்த்டே வேற, கோவிலுக்கு போறியா? எல்லா வருஷமே உங்க அம்மா பழக இருக்கிற கோவிலுக்கு போயிடுவியன்னு கேட்க, இல்ல இந்த தடவை வாஷி ஏதோ விருந்து ஏற்பாடு பண்ணிருக்காளாம், அவ பாவம் கஷ்டப்பட்டிருக்கா, அதை பாக்குறதுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈலான் சொல்றான். பரவாயில்லையே, சரி ஓகே நானும் கூட வரேன், விருந்துல என்ன இருக்கு நானும்
ஈலானும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்ல, நல்ல விருந்தும் சாப்பிட்டுட்டு வரலாம்ல அப்படின்னு ஈலான் கூட சீவுவும் கிளம்பிடுறான். குவாஷி பார்த்துட்டு இருக்கா, நீங்க எப்படிங்க யோசிச்சீங்க? கரெக்டா அதே மாதிரி சீவு வந்திருக்காருன்னு வேலைக்கார பொண்ணு கேட்க, வாழ்ந்து பார்த்தா எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா குவாஷி உள்ள போறா. இந்த 3 பேரும் ஒன்னா சாப்பிடுறதுக்கு உட்கார்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே சாப்பாட்டுல கொஞ்சம் காரம் கூட இருக்கு, கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம் அப்படின்னு சீவு சொல்றான். ஈலானுக்கு காரம் இருக்கிற சாப்பாடு தான் பிடிக்கும்னு நாங்க பார்த்து செய்ய சொன்னோம்னு குவாஷி சொல்லிட்டு இருக்கா. உடனே அங்க ஈலானோட அசிஸ்டன்ட் இருந்துட்டு அவருக்கு கொஞ்ச நாளா வயிறு சரியில்லைன்னு காரம் கம்மியா சாப்பிடுறாருன்னு சொல்ல, இதை கேட்டு சீவு சிரிக்கிறான். ஏதோ பெருசா நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருக்க மாதிரி பல்பு வாங்கிட்டாலே அப்படின்னு. வேற சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லவா அப்படின்னு குவாஷி கேக்குறா. இல்ல பரவாயில்ல, இப்ப என் வயிறு சரியா போயிடுச்சு, இப்படியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற வேலைக்கார பொண்ணுக்கு சிக்னல் கொடுக்குறா. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வராங்க. இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிஃப்டா கொடுத்தாரு, இது சும்மா இருக்க கூடாதுல்ல, அதான் பர்த்டே அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈலான் உடனே இவதான் ஏதோ மியூசிக் வாசிக்க போறா போலன்னு சந்தோஷமா சிரிக்கிறான். ஆனா குவாஷி மூயாவை கூப்பிடுறா. மூயா சூப்பரா மியூசிக் வாசிப்பா, இன்னைக்கு வாசிச்சு காட்டட்டும் அப்படின்னு. இந்த மியூசிக் வாசிச்சதுக்கு அப்புறம் தான், போன ஜென்மத்துல குவாஷி வாசிச்சதுக்கு அப்புறமா மூயா நானும் வாசிப்பேன் போட்டி போட்டு வாசிச்சுட்டு சூப்பரா வாசிச்சதால ஜீவோ மேல காதல விழுந்துட்டானா. அதே மாதிரி போட்டிலாம் வேண்டாம், நேரா அவளே வாசிச்சு அவகிட்டயே காதல விழுந்துகிட்டும் தான் குவாஷி ஏற்பாடு பண்ணிருக்கா. மூயா வாசிக்கிறா. ஈரானும் பாத்துட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, நம்ம வாங்கி கொடுத்ததுல இந்த பொண்ணை வாசிக்க விடுறாளே அப்படின்னு. ஜீவு ஆனா பரவாயில்லையே, சூப்பரா வாசிக்கிறாளே அப்படின்னு நிஜமாவே பாத்துட்டு இருக்கான். நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு, இன்னைக்கு கலக்கல் தான் அப்படின்னு குவாஷி நேரா திரும்பி நம்மள இனிமே மறந்துடுவான்னு சொல்ல, ஜீவு வேகமா கை தட்டுறான். சூப்பர் பிரமாதம், வேலைக்கார பொண்ணு கூட இவ்வளவு சூப்பரா வாசிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு. ஆனா சுமாரா தான் இருந்தது, என் ஒய்ஃப் இதை விட நல்லா வாசிப்பாங்க அப்படின்னு ஈலான் சொல்றான். ஜீவு பாக்குறான். அப்படின்னா கண்டிப்பா அதையும் நான் கேட்டே ஆகணும், வாசிச்சு காட்டுங்கன்னு சொல்ல, காம்படிஷன் வரக்கூடாதுங்கிறதானே என்னோட ஐடியா அப்படின்னு குவாஷி மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஈலான் இருக்கான்ல, வீட்டுல வந்து காவலுக்கு ஆளுங்களை எடுக்கணும்னு சொல்லிட்டு டெஸ்ட் மாதிரி நடத்திருக்கான். அந்த இடத்துக்கு ரொங்க வந்திருக்கான். உயிரை பத்தி கூட கவலைப்படாம அத்தனை பேர்கிட்டையும் சண்டை போட்டு எல்லாரையும் ஜெயிச்சுட்டான். அவன் உயிருக்கு ஏதாவது ஆயிருமோ நாங்களே பயந்து போயிட்டோம் அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்கான். ஈலான் பாக்குறான், ரொம்ப நேர்மையானவா இருப்பான் போல, அந்த பையனை நம்ம வீட்டுக்கு காவலுக்கு போட்டுருங்க, கொஞ்சம் வருஷம் ட்ரெயின் பண்ணோம்னா பர்சனல் பாடி கார்டா கூட கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம அவனை ட்ரெயின் பண்ணலாம்னு சொல்ல, சரி ஓகேன்னு அசிஸ்டன்ட் அங்கிருந்து கிளம்பி போயிருக்கான். அந்த ரொங்கு தான் இப்ப வீட்டு வேலைக்கு வந்து எல்லாரும் பார்த்து பையன் சூப்பரா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க போல. இங்க குவாஷி, இல்லங்க நான் மியூசிக் வாசிக்கல, அது ஏதோ மூயாக்கு போட்டி போட்டு வாசிக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு நாள் அப்படின்னு சொல்லிடுறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஜீவு, அப்படிலாம் இல்ல, நீங்க கண்டிப்பா இவ்வளவு பெரிய விருந்துக்கு கூப்பிட்டுருக்கீங்க, அப்போ கண்டிப்பா உங்க புருஷனுக்காக ஏதாவது செஞ்சு வச்சிருப்பீங்கல்ல, அந்த கிஃப்ட் என்ன, அதை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு விடாப்படியா கேட்டுக்கிட்டே இருக்கான். குவாஷி பாக்குறா, இவன் விடமாட்டான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு, இதோ ஒரு நிமிஷம் அப்படின்னு குவாஷி அங்க இருந்து கிளம்பி போறா. இதோ நூடுல் பவுல் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. இவன் தொல்லை தாங்க முடியல, இந்த சீவுவை எப்படியாவது ஒளிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நூடுல்ஸை நான் என் ஹஸ்பண்ட்காக செஞ்சேன், என் கையால பண்ணதுன்னு சொல்ல, உடனே ஈலானுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுது. சீவு பாக்குறான், உங்க வீட்டுல உங்களை கிச்சனுக்கு போக விட்டுருக்க கூட வாய்ப்பே இல்ல, எப்படி இதெல்லாம் பண்ணீங்க, எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னு கேட்க வேலைக்கார பொண்ணு சொல்றா, 15 நாளா எங்க மேடம் இதுக்காக சீக்கிரட்டா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஈலானுக்கு இன்னும் ஹாப்பி ஆயிருது. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். பிரமாதமா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு. வாஷி யோசிக்கிறா, அது எனக்கு தானே தெரியும், என்னதான் 2 வருஷமா ஊரை விட்டு வெளியே தள்ளிட்டீங்களே, நாடு கடத்தும் போது நான் கத்துக்காத விஷயமே கிடையாதுன்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இந்த ஆளுக்கு தான் நான் கண்ணுல மூயாவை காட்டிட்டேன்ல, அப்பயும் எதுக்கு என்ன பத்தியே பேசிட்டு இருக்கான் அப்படின்னு வாஷி திட்ட ஆரம்பிக்கிறா. வாஷி உட்கார்ந்து எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் சர்வ் பண்ணிட்டு இருக்கா. இந்த 2 பேருக்கும் சீவோ ஈலான் பேசிட்டு இருக்காங்க. வாஷி கிளம்புறானா பாரு, இங்கே தங்கிடுவான் போலயே அப்படின்னு மனசுக்குள்ள சீவோவை பத்தி திட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும் போது வாஷி பெருமூச்சு விட்டுட்டு இருக்கா. ஈலான் அதை நோட் பண்ணிடுறான். ஒரு மேப் ஒன்று இருந்ததுல சவுத் சிட்டியோடது, அது இன்னும் உங்ககிட்ட இருக்கா ஈலான், அதை கொண்டு வாங்கல அப்படின்னு சீவோ கேக்குறான். ஈலான் அதை எடுக்கிறதுக்காக கிளம்பி போயிடுறான். இதான் சாக்குன்னு சீவோ ஏதோ மனசுல யோசிக்கிறீங்க, உங்க குடும்பம் தான் ரொம்பவே கெஞ்சுனாங்க மூயாவோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக, அப்போ இந்த கேஸ்ல நீங்களும் சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு தானே அர்த்தம், அதையே நீங்க கண்டுக்காம இருக்கீங்கன்னு கேட்க, இந்த மாதிரி பாலிடிக்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளவா மூளை கிடையாது, சோ நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு வாஷி சொல்றா. அது கூட இருக்கட்டும், எவ்வளவோ ஆசைப்பட்டு ஈலான கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, எந்த பொண்ணு நம்ம பக்கத்துல வந்தாலும் உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது, ஆனா மூயாவே இன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு மியூசிக் வாசிக்க சொல்றீங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க வாஷி சொல்றா, கல்யாணம் ஆயிட்டா எல்லா பொண்ணுங்களும் அப்படிதான் மாறிடுவாங்க, ரொம்ப பொறாமப்பட்டுட்டு துணை மனைவி கூட யாரும் வரக்கூடாது, நான் மட்டும்தான் ஈலான் பக்கத்துல இருக்கணும்னு நினைச்சதெல்லாம் உண்மைதான், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுது, அதனால அந்த வேலையை நான் பாக்குறேன், என் புருஷனுக்கு நிம்மதி கொடுக்கணும் அப்படின்னா அவருக்கு ஒரு துணை மனைவி இருந்தா தான் நிம்மதி இருக்கும்னா அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது, சோ அதனால மூயாவை பக்கத்துல விடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு வாஷி சொல்லிட்டு இருக்கா.
இவ்ளோவா? இவ்ளோ உங்க ஹஸ்பண்ட் மேல உங்களுக்கு காதல் இருக்கா அப்படின்னு கேட்க, காதல் ஒவ்வொரு டைம்லயும் மாறும். இப்போ என் காதல் இப்படிதான் இருக்கு. அவர நான் ஹாப்பியா வச்சுக்கணும். அவ்வளவுதான்னு சொல்ல, உடனே சீவு பாக்குறான். உங்க காதல நினைக்கும்போது எனக்கே உடம்பெல்லாம் சிலுத்து போச்சுங்க. இந்த நேரம் உங்க ஹஸ்பண்ட் கிட்டயே சொல்லிட்டீங்கன்னா, அவர் இன்னும் சந்தோஷப்படுவார்ல. என்ன சீனியர் அப்படின்னு கேட்க, ஈலான் பின்னாடி நின்னுட்டு இருக்கான். குவாஷி சொன்னதெல்லாம் காதுல வாங்கிடுறான். குவாஷிக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. இவன் முன்னாடி போய் இத சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு கிளம்பி ரூம்குள்ள ஓடி போய் கதவை சாத்திக்கிறா. ஈலான் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சீவு பேச ஆரம்பிக்கிறான். ஈலானுக்கு இவ பேசுறதுல ஏதோ பெருசா வித்தியாசம் இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாளே குவாஷி அவமானப்பட்டுட்டு ஈலான பார்த்தா இத பத்தி பேசணுமே அப்படின்னு அம்மா அப்பா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு கிளம்பி அங்க இருந்து ஓடி போயிடுறா. ஈலானுக்கும் இந்த விஷயம் வருது. இந்த மாதிரி கிளம்பி குவாஷி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு போனாங்க. அவங்களை நீங்க பின்னாடி போலையா? அவங்க மட்டும் தனியா போனா யாராவது ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்ல, உன் வேலையை பாரு அப்படின்னு ஈலான் சொல்லிடுறான். அதே மாதிரி சீவு வீட்டுக்கு வந்தவனுக்கு வீட்டுல இருந்த வேலைக்கார பொண்ணு மூயா தான், மூ குடும்பத்தோட பொண்ணு. இந்த விஷயம் ஈலானுக்கும் தெரியும், குவாஷிக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல, இவனுக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகுது. எதுக்காக குவாஷி இவ்வளவு முக்கியமான ஒரு பொண்ணை பக்கத்துல விட்டு வச்சிருக்கா? ஈலான் எந்த கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களையும் திரும்பி பார்த்து கூட பேச மாட்டான். ஆனா மூயா கூட அவனுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அது மட்டும் இல்லாம குவாஷிக்கு வேற எந்த பொண்ணு வந்தாலும் பக்கத்துல வந்தாலும் ஈலான் கூட இருந்தா பிடிக்காது. இந்த மூயாவை எதுக்கு பக்கத்துல விடணும்? இங்க இருக்கிறது குவாஷி தானா இல்ல வேற யாராவதா? ஏதோ பெருசா குழப்பம் இருக்க மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஏதோ திருட்டுத்தனம் பண்ணி தான் ஈலான கல்யாணம் பண்ணா. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க குவாஷி வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அவங்க அப்பா முறைக்கிறாரு அவங்க அம்மாவை பார்த்து. என்னடி பண்ணிட்டு இருக்கா இவ? இவளுக்கு அறிவின் ஏதாவது இருக்கா இல்லையா? எதுக்காக இப்ப கல்யாணம் ஆன புதுசுலயே தனியா புருஷன் இல்லாம வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு. அவங்க அண்ணனும் வந்துட்டு என் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்காளா, ஜாலியா நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பா முறைக்கிறத பார்த்துட்டு 2 பேருமே லைட்டா பயந்துடுறாங்க. குவாஷியோட அம்மா பார்த்துட்டு புருஷன் இல்லாம வீட்டுக்குலாம் வரக்கூடாதுமா, ஏதாவது உங்களுக்கு பார்க்கணும் போல தோணுச்சுன்னா எங்க கிட்ட சொல்லி அனுப்பு, நாங்களே வீட்டுக்கு வரோம். இல்ல அப்படின்னா அங்க ஈலான் கிட்ட சொல்லு, அவர் தான் உன்னை நல்லா பாத்துக்கிறாருல்ல, அவர் உன்னை வீட்டுக்கு கூட்டு வருவாரு. இல்லைன்னா தப்பு தப்பா ஆளுக்கு பேசுவாங்க. உன் அண்ணனுக்கு வர நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்க, சீக்கிரமா நல்ல பொண்ணா பார்த்து நல்லபடியா கல்யாணம் பண்ணி வை, புரியுதா அப்படின்னு சொல்ல குவாஷி பாத்துட்டு இருக்கா. ஒரு தடவை அம்மாவையும் அப்பாவையும் பாக்கணும்னு வீட்டுக்கு வந்தது தப்பா? அதுக்கு போய் எல்லாரும் இப்படி வந்து பாடம் எடுத்துட்டே இருக்கீங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. குவாஷி வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வேலைக்கார பொண்ணுகிட்ட, நான் ஒரு தடவை வீட்டுக்கு போனதுக்கே அம்மாவாலையும் அப்பாவாலையும் தாங்கிக்க முடியல. ஒருவேளை நான் ஈலான சூஸ் பண்ணாம போயிட்டா இவங்க 2 பேரும் என்னெல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்ல, சூஸ் பண்ணாம இருக்கிறதா அப்படின்னா என்ன? இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க அப்படின்னு வேலைக்கார பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. உங்களதான் ஈலான் தங்கமா பாத்துக்கிறாரு, நல்லபடியா பாத்துக்கிறாரு. உங்களை பாக்குற மத்தவங்க எல்லாம் எப்படி தெரியுமா பொறாமப்படுறாங்க? நாங்க எல்லாரையும் பார்த்துட்டு தானே இருக்கோம். விருந்துக்கெல்லாம் போனீங்கன்னா அங்க இருக்கிற மத்த அத்தனை பொண்ணுங்களும் பொறாமப்படுறாங்க. நான் சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க, உண்மைதான்னு சொல்ல, இல்ல இது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே வெறும் ஃபேக் மட்டும்தான். ஆனா நான் வந்து எனக்கு இது ஒருவேளை டிவோர்ஸ் ஆயிட்டா கூட அம்மா அப்பா இருப்பாங்கன்னு நினைச்சது தப்புதான். என் வாழ்க்கையை நானே தான் பாத்துக்கணும். சோ நிறைய விஷயத்த நான் கண்டுக்காம விட்டுட்டேன். அந்த இதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் ஆகணும். நாளிலிருந்து நான் என்ன தெரியுமா பண்ண போறேன், கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க போறேன்னு வேலைக்கார பொண்ணுகிட்ட சொல்றா. வேலைக்கார பொண்ணும் பரவாயில்ல, இப்பயாவது பொறுப்பு வந்துச்சு, கணக்கு வழக்கெல்லாம் பாக்கட்டும், ஆனாலும் என்னென்னவோ பேசுறாங்களே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அன்னைக்கு நைட்டு வீட்டுல மூயா வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது அங்க ஈலான் வந்துடுறான். இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பார்க்க வேண்டாம், கையில எல்லாம் காயமா இருக்கு, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிடுறான். இங்க நான் வேலைக்காரியா தான் வந்திருக்கேன், அதை பார்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லும் போதே யாரோ ஒளிஞ்சிருந்து பாக்குற மாதிரி ஈலானுக்கு தெரியுது. ஈலான் வேகமா பாக்குறதுக்கு பின்னாடி போறான். ஆனா யாரோ மாஸ்க் போட்டு வந்தவங்க வேகமா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஈலானாலே கண்டுபிடிக்க முடியல. ஈலான் அசிஸ்டன்ட கூப்பிடுறான். அந்த ஜி ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்கள இந்த ஊரை விட்டு நம்ம துரத்தணும். ஏன்னா அவங்க வந்து நிறைய முறைகேடு பண்ணாங்கன்னு நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அது நிரூபணமாயி அவங்க வெளியே போனாங்க. 2 வருஷம் ஆகுது. ஆனா அந்த ஜி ஃபேமிலில இருந்து யாரோ மறுபடியும் திரும்ப வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாட்ச் பண்றாங்க, வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. பாதுகாப்பை அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்ல அப்படியே பண்றேன்னு அசிஸ்டன்ட் அங்க இருந்து போயிட்டு இருக்கான். குவாஷி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணு காலை சீக்கிரமா ஏஞ்சிட்டீங்க, என்னாச்சுன்னு கேட்க, என்னால தூங்க முடியல, லெட்ஜர்லாம் எடுத்துட்டு வா, நான் எல்லா கணக்கு வழக்கையும் பார்க்கணும்னு காலங்காத்தாலே கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறா. அங்க மேனேஜர் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. ஆயமாக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்பயாவது இந்த பிள்ளைக்கு பொறுப்பு வந்துச்சேன்னு, என் டவுரி எல்லாம் ஏன் சொத்து கணக்குல சேர்க்கல அப்படின்னு வாஷி கேட்க, மேடம் சார் தான் சொல்லிருக்காரு, உங்க டவுரி எல்லாம் உங்க பேர்ல மட்டும் தான் இருக்கணும், சொத்து கணக்குல சேர்க்க கூடாதுன்னு. அதான் சேர்க்கலன்னு சொல்ல, அப்ப நான் டிவோர்ஸ் பண்ணா எல்லாமே எனக்கு வந்துருமா அப்படின்னு வாஷி கேக்குறா. ஆயமா வாய மூடுமான்னு சொல்லிட்டு, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க, அதுவும் அவங்க முன்னாடி, கண்டதையும் சொல்லாதமா, இப்பதான் எல்லா விஷயமும் நல்லபடியா வந்திருக்கு, வீட்டு பொறுப்பெல்லாம் பாத்துக்கிற, இப்பன்னு பார்த்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்னு கேட்க, இல்ல சும்மாதான் சொன்னேன், ஜஸ்ட் ஒரு வார்த்தை வந்துருச்சு, கவலைப்படாதீங்க அப்படின்னு வாஷி சொல்லிட்டு இருக்கா. ஈலான் கேட்ட அசிஸ்டன்ட் போயிட்டு, இன்னைக்கும் நீங்க மேடம் ரூமுக்கு போக போறது இல்லையா, மேடம் இப்ப எல்லா வீட்டு பொறுப்பையும் அவங்க பாத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க, முழு ஒய்ஃபா மாறிட்டாங்கன்னு சொல்ல, உன் வாயை மூடுதுல தலையிடாதுன்னு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், கேட்க மாட்டியா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு மூயா ரூம்குள்ள வரா. யாரும் இருக்க மாதிரி தெரியுது. யாரு அப்படின்னு கேட்க, நான் தான், என்ன தெரியல, மாஸ்க் போட்டா என்ன மறந்து போச்சா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நீ மறுபடியும் இங்க வந்துட்டியா அப்படின்னு மூயா கேக்குறா.
மூயா அவங்க அப்பா அம்மா வீட்ல வசதியா இருக்கும்போதே அவங்க வீட்ல யாரோ திருடன் வந்துட்டான் பரபரப்பா இருக்கு. கரெக்டா திருட மூயாவோட ரூம்குள்ள வந்து இவளோட கழுத்துல கத்தி வச்சிருக்கான் இந்த பையன்தான். எதுக்காக என் கழுத்துல கத்தி வச்சிருக்கன்னு மூயா கேக்குறா. என்ன பார்த்து பயப்படவே மாட்ற, கவலையே இல்லையா உனக்கு உயிரை பத்தின்னு கேட்க, நீ கொலை பண்றதா இருந்தா இந்நேரத்துக்கு கொன்னுடுப்ப, இல்லனா அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண மாட்ட, உன் கையில அடிபட்டிருக்கு அதனால தான் இங்க உள்ள ஓடி வந்திருக்க, அந்த கபோர்ட்ல கொஞ்சம் மருந்து இருக்கு, அதுல 3வது மருந்து எடுத்து போட்டுக்கோ, அது உன் காயத்துக்கு சரி பண்ணும், என் ரூம்ல ஒளிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சதுன்னா என் பேர் கெட்டு போயிடும், சோ மருந்து எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுன்னு சொல்லிட்டு இவன் அனுப்பியிருக்கா. இப்ப மறுபடியும் இப்பதான் பாக்குறா போல. அந்த பையன் மறுபடியும் பக்கத்துல வந்து நிக்கிறான். பரவாயில்ல மூயா, உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல, அதுவும் எதுக்காக இந்த இடத்துல வந்து இருந்துட்டு இருக்க, உன்னை நான் காப்பாத்தவா, இப்பவே கூட்டு போறேன், வா வெளியே போலாம் அப்படின்னு அவன் கூப்பிடுறான். என்னதுக்கு நீ காப்பாத்தணும் அப்படின்னு மூயா கேக்குறா. ஏன்னா உன்னை யாருமே நம்பல, உன்னை நான் மட்டும் தான் முழுசா நம்புறேன், வா போலாம் அப்படின்னு சொல்லும் போதே டக்குன்னு ஒரு அம்பு ஒண்ணு வருது. அவனோட கையில லேசா குத்திருது. இவங்கள நான் சும்மா விட மாட்டேன், இன்னும் 15 நாள் அதுக்கப்புறம் நான் அவனை வந்து இங்க கூட்டு போயிடுறேன், அது வரையும் எங்கே இருன்னு சொல்லிட்டு மூயா கழுத்திலே ஒரு அடி அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி அவன் வெளியே போயிடுறான். மூயா மயங்கி விழுந்துடுறா. அங்க ஈலான் வரான். இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு அவளை தூக்கிட்டு போய் படுக்க வச்சு டாக்டரை கூப்பிடுங்க, சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் பாருங்க, அந்த திருடனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இங்க நேரா கிளம்பி வாஷியோட ரூமுக்கு வந்துடுறான். வாஷியை பார்த்துட்டு இன்னும் தூங்காம வெயிட் பண்ணிட்டு என்ன பண்ற, அதுவும் இல்லாம நினைவு நாளுக்கு நீ எதுவும் செய்ய வேண்டியது இல்ல, எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன், ஆல்ரெடி வீக்கா இருக்க, ஏதோ திருடன் உள்ள வந்துட்டான் மூயாவை அடிச்சு போட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிருக்கான்னு சொல்ல உடனே வாஷி யோசிக்கிறா. ஓ வந்துட்டானா அவன் அப்படின்னு, இங்க கொஞ்சம் ஆளுங்களை எக்ஸ்ட்ராவா பாதுகாப்புக்கு போடுறேன், கவலைப்படாம நிம்மதியா தூங்கலாம் புரியுதா அப்படின்னு ஈலான் கேட்க, சரி ஓகே டைம் ஆயிடுச்சு நீங்களும் வீட்டுக்கு போய் தூங்குங்கன்னு வாஷி சொல்றா. எனக்கு ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன நீ வெறுக்கிறியா அப்படின்னு கேட்க, வாஷி இல்லன்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல நான் வந்துட்டு ஓவரான போதையில உங்ககிட்ட தப்பா பிஹேவ் பண்ணிட்டேன், அதனாலதான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு, ஆனா அன்னைக்கு என் பர்த்டே பார்ட்டில நீ சொன்ன விஷயத்தெல்லாம் பார்த்து என் மேல உண்மையாவே உனக்கு பாசம் வந்துருச்சு நினைச்சேன், ஆனா இப்பயும் நீ ரொம்ப அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல வாஷி யோசிக்கிறா. உங்க மேல எந்த தப்பும் இல்ல, எதுக்காக நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு மனசுக்குள்ள. ஏன்னா பயங்கரமா போதை ஏத்தி இந்த ஈலான ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு அந்த இடத்துல, அதாவது ஹாஷியோட ரூம்ல தான் படுக்க வச்சிருக்கா. அங்க ஹாஷி வந்து இவனை கட்டி புடிச்சு படுத்திருக்கா. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு போய் தான் வேற வழியே இல்லாம இந்த 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. இது எல்லாமே ஹாஷியோட பிளான் பண்ணி தான் நடந்திருக்கு. போன ஜென்மத்துல எப்படியாவது அவனை கல்யாணம் பண்ணியே ஆகணுமேனு இந்த மாதிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணிருக்கா. உங்க மேல தப்பே கிடையாது, நான் சில விஷயத்தை உங்ககிட்ட பேசணும், இப்ப பேச முடியாது, இந்த நினைவஞ்சலி முடியட்டும், நான் அதுக்கப்புறமா உங்ககிட்ட இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்ல, சரி பாக்குறேன், அப்புறமா நீ என்கிட்ட வந்து மனசுல இருக்கிறதெல்லாம் பேசலாம் அப்படின்னு அங்கிருந்து அவன் கிளம்பி போயிடுறான். வாஷி பாக்குறா, வேலை இருக்கு, வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணும் வரா. திருடன் வந்துட்டானாமே அப்படின்னு கேட்க, திருடன் தான் வந்துட்டான், வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அப்படின்னு வாஷி சொல்றா. இதோ வந்துட்டான்ல மூயாவோட 3வது லவ்வர், டேய் உன் மேல நான் நிறைய மரியாதை வச்சிருக்கேன்டா, அதெல்லாம் வீணாக்கிடாத, செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்து ஒரு குட்டி பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இந்த வந்தால திருடனா அவன் ஏதோ ஒரு பெரிய ஆள் போல. அங்க வர ஒருத்தன் நீங்க தேடிட்டு இருக்கீங்கல்ல அந்த ஆளு இந்த ஈலான் இருக்கான்ல அவனோட வீட்டுல தான் இருக்கான். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, பண்றதுக்கு நிறைய வேலை இருக்கு. முதல்ல இந்த குடும்பத்துக்கு, ஈலானோட குடும்பத்துக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு, அது கொடுக்கலாம், அது கொடுத்தோம் நம்ம ஹாப்பி ஆயிடுவான்ல, அப்புறம் நம்ம எந்த வேலையா இருந்தாலும் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றதோட தான் இந்த எபிசோட் முடியுது. யாருவன், எதுக்காக உள்ள வந்திருக்கான், என்ன நடக்க போகுது, மூயாக்கு இத்தனை லவ்வர்ஸா அடுத்து என்ன ஆக போகுதுங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம், அது வரைய பாய்.